ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நரம்பு மண்டலத்தை தாக்கும் போலியோ என்ற பயங்கரமான தொற்று நோயால் அவர் சிறு வயதிலேயே பாதிக்கப்பட்டார். அவருக்கு 16 வயதான போது அவருடைய எஜமானி அவரிடம், நீ உன் அம்மாவுக்கு கீழ்ப்படியாமையால் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததுனாலதான் இந்த நோயை கடவுள் கொடுத்து உன்னை தண்டிச்சிருக்கிறார் என்று சொன்னார். அதை கேட்டபோது லுசியா ரொம்பவே வேதனைப்பட்டார். பல வருஷத்துக்கு பிறகும் கூட அதை அவரால் மறக்கவே முடியவில்லை. டமாரிஸ் என்ற பெண்ணுக்கு மூளை புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய அப்பா அவரிடம், உனக்கு இந்த நோய் வந்திருக்குன்னா கண்டிப்பா நீ ஏதாவது பெரிய தப்பு செஞ்சிருப்ப, அதனாலதான் கடவுள் உன்னை தண்டிக்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு டமாரிஸ் அப்படியே நொறுங்கி போய்விட்டார். நோய் என்பது தேவன் தரும் தண்டனை என்ற கருத்து ரொம்ப காலத்துக்கு முன்பிருந்தே வந்திருக்கிறது. ஒருவர் செய்த பாவத்தால் அல்லது அவருடைய சொந்தக்காரர்கள் செய்த பாவத்தால் தான் அவருக்கு நோய் வருகிறது, அது அவருக்கு கிடைக்கும் தண்டனை என்று கிறிஸ்துவின் காலத்திலிருந்த ஏராளமான மக்கள் நம்பியதாக மேனர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆஃப் பைபிள் லேண்ட்ஸ் என்ற புத்தகம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் பல நூற்றாண்டுகள் கழித்து வாழ்ந்த சில மக்கள் தங்களுடைய பாவ செயல்களுக்கு தண்டனையாகத்தான் கொள்ளை நோய்களை தேவன் கொண்டு வந்ததாக நம்பினார்கள் என்று மிடிவல் மெடிசின் அண்ட் த பிளாக் என்ற புத்தகம் சொல்கிறது. அப்படி என்றால் கடவுள் கெட்டவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் 14ஆம் நூற்றாண்டில் கொள்ளை நோயை கொண்டு வந்து ஐரோப்பா முழுவதும் லட்சக்கணக்கான பேரை சாகடித்தாரா? இல்லை என்றால் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கப்படி அந்த கொள்ளை நோய்க்கு காரணம் கிருமிகளா? சிலர் இப்படி யோசிக்கலாம், மக்கள் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக தேவன் நிஜமாகவே நோய்களை பயன்படுத்துகிறாரா? மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவளுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தேவன் அநியாயமே செய்யாதவர் என்று பைபிள் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 32:4. இந்த உதாரணத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். விமானத்தில் உள்ள யாரோ ஒரு நபரை தண்டிப்பதற்காக அந்த விமானத்தையே விபத்துக்குள்ளாகி நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை தேவன் சாகடிப்பாரா? நிச்சயம் மாட்டார். தேவனுடைய நீதியை மனதில் வைத்திருந்த அவருடைய உண்மை ஊழியரான ஆபிரகாம், கடவுள் ஒருபோதும் பொல்லாதவர்களோடு சேர்ந்து நீதிமான்களை அழிக்க மாட்டார் என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? ஆதியாகமம் 28:13. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். யோபு 34:10. ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லருக்கும் தூரமாயிருக்கிறது. மனுஷருடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. வேதனை என்பது ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்காக தேவன் நமக்கு கொடுக்கும் தண்டனை அல்ல என்பதை இயேசு தெளிவாக பரிந்துரைக்கிறார். அதனால்தான் அவரும் அவருடைய சீஷர்களும் பிறவி குருடன் ஒருவனை பார்த்தபோது அவருடைய சீஷர்கள், ரபி, இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனுடைய அப்பா அம்மா செய்த பாவமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு யோவான் 9:1-3 வரை, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தவறான கருத்துகள் பரவலாக இருந்த அந்த சமயத்தில் அந்த மனிதன் குருடனாக பிறந்ததுக்கு அவன் செய்த பாவமோ அவனுடைய அப்பா அம்மா செய்த பாவமோ காரணம் கிடையாது என்று இயேசு சொன்னது அவருடைய சீஷர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்திருக்கும். இயேசு அந்த குருடனுக்கு பார்வை கொடுத்து அவனை குணமாக்கினார். இப்படி செய்ததன் மூலம் வேதனைகள் என்பது தேவன் தரும் தண்டனை என்ற கருத்து
மறுத்து பொய் என்பதை நிரூபித்து காட்டினார். இன்று மோசமான உடல் பிரச்சனைகளால் அவதிப்படுகிறவர்கள் தங்களுடைய வேதனைகளுக்கு கடவுள் காரணமல்ல என்பதை தெரிந்து கொள்வதன் மூலம் நிச்சயம் ஆறுதல் அடையலாம். மக்கள் செய்த தவறுகளுக்கு தேவன் அவர்களுக்கு நோய்களை கொடுத்து தண்டிக்கிறார் என்றால் இயேசு ஏன் அவர்களை குணப்படுத்த வேண்டும்? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இயேசு கிறிஸ்து எல்லா நோயாளிகளையும் குணமாக்கினார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.